ஃபெமிலியரான ஃபேஸை பார்த்து அந்த ஒரு கிரேஸ் ஏற்பட்டு தான் எல்லாரும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். சின்ன படம் ஐ மீன் ஃபேஸ் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா யாரும் மக்களே வந்து யாரும் போய் பார்க்கறது கிடையாது இப்போ. அப்போ தியேட்டர் ஏன் கிடைக்கலன்னா, தியேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது டிக்கெட் புக் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய செலவுகள் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய அந்த ஸ்நாக்ஸ் இது அந்த ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது சின்ன படங்களுக்கு ஏன் கிடைக்கல, ஐ மீன் தியேட்டர் கிடைக்கல அப்படின்றதுக்கான காரணம் மக்கள் வந்து போயிட்டு ஏ ஏறி பார்க்கணும். இந்த படம் வந்து பெரிய படம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப பெரிய படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட போகிறாங்க. அங்கே போனால் ஒரு சிலது படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்ட்டு. பட் சின்ன படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்தது கூட தெரியாது, போனது தெரியாது. ஆனால் அதுக்கு ரொம்ப லேட்டாக இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. சின்ன படத்தில் நிறைய கண்டென்ட் இருக்குது. அப்போ மக்கள் என்னன்னா அவங்க தான் கொஞ்சம் முன் வரணும். முன் வந்து பண்ணாதான். ஏன்னா ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஃபேஸ்ன்றது ஆரம்பத்தில் எல்லாருமே டெபியூட்டாக தான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தானே வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய திறமையை வந்து காமிக்க முடியும். அப்போ தான் வந்து அவங்க ஃபெமிலியராகவே ஆக முடியும். ஸோ அதனால் இது நான் மக்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்கறதுனால சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. அவங்க ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சா தியேட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதில் எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள். ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஓகே. அது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மக்கள் தான் அதை பார்க்கணும்.